அண்மை செய்தி பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்ட மேடையில் மாம்பழ சின்னத்தை பயன்படுத்துவதா என்று தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் கண்டனம் எழுப்பியுள்ளார். என்டிஏ மேடையில் மாம்பழ சின்னம் பயன்படுத்தியதைத் தொடர்ந்து தற்பொழுது ராமதாஸ் கண்டனம் எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன் வணக்கம். தற்பொழுது என்டிஏ மேடையில் மாம்பழ சின்னம் இருப்பதற்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டமானது நடைபெறும் அந்த மேடையில் மாம்பழம் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமான மாம்பழம் சின்னம் யாருக்கு என்று இன்னும் தெரியாத நிலையில் அன்புமணி தரப்பினர் இதை முறைக்கு பயன்படுத்தி வருவதாக டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து தனது அறிக்கையில் கூறி வந்தார். இந்த நிலையில் இன்று பிரதமர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் மாம்பழம் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதால் டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அனுமதி பெறாத மாம்பழம் சின்னத்தை மேடையில் பயன்படுத்துவதால் பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகம் எனும் தலைப்பில் ஓர் அவசர அறிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி தற்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நிலவும் தலைமை போட்டியால் மாம்பழம் சின்னம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணியில் அமைந்துள்ள அன்புமணி தரப்பினர் தொடர்ந்து இந்த மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது நரேந்திர மோடி பங்கு பெறும் இந்த கூட்டத்திலும் மாம்பழம் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த செயல் கண்டனத்துக்குரியது என்றும் இதே போன்று தேர்தல் ஆணையத்தை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு இது செயல்படுகிறது என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்னத்தை நாட்டின் பிரதமரை பங்கேற்கும் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் காட்சிப்படுத்துவது சட்ட விரோதமானது என்றும் அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், தேர்தல் ஆணையத்தின் வசம் நிலுவையில் உள்ள ஒரு சின்னத்தை மேடையில் பயன்படுத்துவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பங்கேற்கும் ஒரு நிகழ்வில் இத்தகைய சட்டவிரோத செயல்களை பேசுவது பொறிப்பது பிரதமரின் பதவிக்கும் ஜனநாயக மரபுகளுக்கும் இழைக்கப்படும் அவமரியாதையாகும் என்றும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களின் அடையாளம் என்றும் அது இன்னும் யாருக்கும் ஒதுக்கப்படாத நிலையில் அதனை ஒரு குறிப்பிட்ட அணியின தனக்கானதாக காட்டிக் கொள்வது தமிழக மக்களை ஏமாற்றும் ஒரு செயல் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பூர்வமான தலைமை மற்றும் சின்னம் குறித்து வழக்கு நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையில் உள்ள நிலையில் அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி சின்னத்தை அபகரிக்க நினைக்கும் இச்செயலை தேர்தல் ஆணையம் உடனே கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வினி. முருகன், இதனைத் தொடர்ந்து ராமதாஸின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? யாருடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு? தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சியின் பெயரையோ அல்லது சின்னத்தையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று தனது அறிக்கை மூலமாகவும் பேட்டிகளில் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் தற்பொழுது மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் இடம் பெறுவார் என்ற அந்த எதிர்பார்ப்பு தற்பொழுது தெரியப்பட்டுள்ளது. அதாவது அவர் கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருந்தால் இன்று பாரத பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் நிச்சயமாக அவர் மேடையில் கலந்து கொண்டிருப்பார் என்றும் அதனால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு முற்றிலும் இல்லை என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இதே போன்று அவர் இன்னும் திமுக மற்றும் விஜயினுடைய கட்சியில் அவர் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அதிகமாக திமுகவில் அவர் கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது. அஸ்வினி. முருகன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.